ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு உண்டான தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா இயல் 1லிருந்து 9 வரை இருக்கக்கூடிய இயல்கள்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் தமிழ் பயம் இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். வாங்க இப்போ முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். பாருங்கள், 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த 2 மதிப்பெண் வினாக்களில் பாருங்கள், தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அடுத்த செகண்ட் கொஸ்டின், விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்கவும். அதில் அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் கூரான ஆயுதம் எது என்று சென்னா போதார் கூறுகிறார், ஏன் என்பதை எழுதுக. பாருங்க, கீழே பெரிய கத்தி, இரும்பு ஈட்டி, உழைத்ததால் கிடைத்த ஊதியம், வில்லும் அம்பும். அதை பார்த்து எழுதுங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, செய்குத்தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக எழுதுக. ஃபிஃப்த் கொஸ்டின், முயற்சி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. சிக்ஸ்த் ஒன், ஒரு தாரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டி காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. செவன்த் கொஸ்டின், இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கவும். ஆவண்ண பாருங்க, கொடு கோடு, இங்கே இயற்கை செயற்கை. அடுத்த எய்த் கொஸ்டின், பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. மயங்கிய என்ற சொல்லுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. அடுத்த 9th கொஸ்டின், கலை சொற்கள் தருக. பயோடெக்னாலஜி மித். 10th கொஸ்டின், குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பதை போன்று வினா தொடர்கள் அமைக்கவும். என்னென்ன குறிப்புகள் பாருங்கள், சுவைக்காத இளநீர், விடுமுறை நாள். 11th கொஸ்டின், சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதிலுள்ள வலுவமைதிகளை திருத்தி எழுதுக. 12th ஒன், வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. 13th ஒன், தமிழ்நாட்டில் மட்டும் விளையாடக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்களை எழுதுக. அடுத்து பாருங்க, 14th கொஸ்டின், விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. விடைகள் பாருங்க, கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும். 15th கொஸ்டின், குறிப்பு வரைக சதாவதானம். 16th கொஸ்டின், மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது. 17th ஒன், குறிப்பு வரைக அவயம். 18th ஒன், செயற்கை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. 19th ஒன், கீழ்காணும் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. என்னென்ன ஊர் பெயர்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், உதகமண்டலம், திருநெல்வேலி, சைதாப்பேட்டை, கும்பகோணம். அடுத்து பாருங்கள் 20th கொஸ்டின், பழமொழிகளை நிறைவு செய்க. ஒரு பானை. அடுத்து பாருங்கள், அளவுக்கு. 21 கொஸ்டின், பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. ஒழித்து. 22nd கொஸ்டின், கலைச்சொற்கள் தருக. பேட்டர்ன், ஸ்டாம். அடுத்து 23rd ஒன், அடிக்கோடிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக. அன்பு செல்வன் திறன் பேசியின் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தான். அடுத்து 24th ஒன், மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக. மணக்கோட்டை, கண்ணும் கருத்தும். 25th ஒன், குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. 26th ஒன், வசன கவிதை குறிப்பு வரிக. 27 விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவு பெற்றார். ஆவண்ணா 1906ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். 28th ஒன், மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. 29 தாவரங்களின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்களில் 4 எழுதுக. 30
முயற்சி எனத் தொடங்கும் திருக்குறளை எழுதுக. 31. சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. இன்சொல் எழுகதிர். 32. வாழ்க பகுபத உறுப்பிலக்கணம் தருக. 33. இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. விடு வீடு கொடு கோடு. 34. வெண்பா ஆசிரியப்பாவின் ஓசைகளை எழுதுக. 35. கலை சொற்கள் தருக. பிலீஃப் பிலாசபர். 36. வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வலுவமைதுக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு? 37. சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. தேனிலே ஊறிய செந்தமிழின் தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் உருவோமே. 38. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ஆவண்ணா தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். 39. வசன கவிதை குறிப்பு வரிக. 40. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. 41. ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளில் எவையேனும் இரண்டினை எழுதுக. 42. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. 43. விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. 44. கலைச்சொற்கள் தருக. கன்சல்யூட் ஃபோக் லிட்ரேச்சர். 45. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. 46. இப்போ ஒசரமா வளர்ந்துட்டான், உனக்கு அடையாளமே தெரியாது, ஊருக்கு என் கூட வருவான் பாரேன். சரி போனை வையி, நான் கிளம்பிட்டேன். உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. 47. மயங்கிய பகுபத உறுப்பிலக்கணம் தருக. 48. வெண்பாவின் ஓசையையும் ஆசிரியப்பாவின் ஓசையையும் எழுதுக. 49. பொருத்தமான இடங்களில் நிறுத்த குறியிடுக. பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமியையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். மாப்போசி. 50. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. மேகலை தேன் பூ விண் மழை மணி. 51. நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் எவர் என வள்ளுவர் வாய்மொழி கூறும் செய்தியாது. 52. விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். 53. உறங்குகின்ற கும்பகண்ணா எழுந்திராய் எழுந்திராய், காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார்கள்? 54. வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. 55. ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் 2னை கூறுக. 56. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்யும் கருத்தினை கொண்ட திருக்குறளை எழுதுக. 57. கலைச்சொல் தருக. ஆர்டிஃபேக்ட்ஸ் மித். 58. ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி. இத்தொடர்கள் உணர்த்தும் மரங்களின் பெயர்களையும் தமிழ் எண்களையும் குறிப்பிடுக. 59. பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறதா என்று நூலகர்களிடம் வினவுவது எவ்வகை வினா? பிரபஞ்சன் புதினங்கள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது எவ்வகை வினா? விடை. 60. தம்பி எங்க நிக்கிற? நீங்க சொன்ன இடத்துல தானே, எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. 61. மழைத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. 62. காசிம் புலவரை, குணங்குடியாரை, சேகனா புலவரை, செய்குத்தம்பி பாவலரை சீர்தமிழ் மறக்கதான்றோ. இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களின் பெயர்களை எடுத்தெழுதுக. 63. தண்ணீர் குடி, தயிர்குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதி தொடரில் அமைக்க.
பாருங்கள் 2 மார்க்ஸ்லேயே உங்களுக்கு 63 வினாக்கள் கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த 63 வினாக்களை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து பயம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 3 மதிப்பெண் வினாக்கள். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், உரைப்படுத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகை பட்டணவாகவும் இருக்க, தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் களிப்பல வகைப்பட்டவனாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்து கொள்ளின் அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டின் நெல்லிலோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளன. இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் பாருங்கள். ஆ, தமிழ்நாடு பொருள் வளமுடையது என்பது எதனால் விளங்கும்? ஆவண்ணா கோதுமையின் வகைகளை குறிப்பிடுக. தமிழ்நாட்டு நெல்லின் வகைகளை எழுதுக. செகண்ட் கொஸ்டின், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்குக. இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், மகர்ந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற பாடல் அடிகளில் ஆவணா. அதில் இருக்க கேள்வி பாருங்க, அடிமோனை சொற்களை எடுத்து எழுதுக. ஆவண்ணா பாரதியார் எதனை வாசனையுடன் வர சொல்கிறார்? சுமந்து கொண்டு என்ற சொல்லை கொண்டு தொடர் ஒன்றை உருவாக்குக. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், மறுவூர் பாக்க கடை தெருவையும் உங்கள் ஊரில் உள்ள கடை தெருவையும் ஒப்பிட்டு 3 தொடர்கள் எழுதுக. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பாருங்கள், செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க, அடி பிறழாமல் எழுதுக. இந்த செய்யுள் பகுதியில் நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த இதில் இருக்கக்கூடிய செய்யுள் வரிகளை நீங்கள் நன்றாக படித்து எழுதி பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. பாருங்கள், ஆவண்ணா பாருங்கள், தண்டலை மயில்கள் ஆட என தொடங்கும் கம்பராமாயண பாடல். ஆவண்ணா அன்னை மொழியே என தொடங்கும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பாடல். அடுத்து 6th கொஸ்டின், கண்ணே கண்ணுறங்கு காலையில் நீ எழும்பு மாமலை பெய்கையிலே மாபூவை கண்ணுறங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு. இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எடுத்து எழுதுக. அடுத்து பாருங்க 7th கொஸ்டின், கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டுக. 8th கொஸ்டின், செயற்கை அறிந்த கடைத்தும் உலக தியற்கை அறிந்து செயல் இக்குறட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. 9th கொஸ்டின், படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்துதலை குறித்து 3 தொடர்கள் எழுதுக. 10th ஒன், உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இந்த உரையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமிதிகிற்றோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கின்றது. போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடல் கூறுகிறது. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிடுகிறார். போர் அறம் என்பது எதை குறிக்கிறது? ஆவண்ணா யாரோடு போர் செய்வது கூடாது என்று ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிடுகிறார். எவ்வாறு போர் புரிய வேண்டும்? அடுத்து பாருங்க 11th ஒன், உயிராக நான் பல பேர்களில் நான் 4 திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இன்றைய சூழலில் நான் என்று நீர் தன்னை பேசுவதாக உன்னுடைய கற்பனையில் 3 கருத்துக்களை எழுதுக. அப்போ நீங்கள் எப்படி பேசுவீங்களோ உங்களோட கற்பனையில் நீங்கள் இந்த கருத்துக்களை எழுதுங்க. அடுத்து 12th, மாளாத காதல் நோயாளன் போல என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்திகளை விளக்குக. அடுத்து 13th ஒன், சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் விளக்குக. இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 14th ஒன், அடி பிறழாமல் எழுதுக. புண்ணிய புலவீர் என தொடங்கும் திருவிளையாடற் புராண பாடல். நவமணி வடக்கையில் என தொடங்கும் தேம்பவனி பாடல். இது ரெண்டையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 15th ஒன், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 3 பெயர்களை தொடர்களில் அமைக்க. 16th ஒன், உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக.
அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறு அவையம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்கிறது புறநானூறு. உறையூரிலிருந்து அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையில் இருந்த அவையம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அங்குள்ள அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது. இதில் இருக்க கேட்கக்கூடிய கேள்விகள் பாருங்க. அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தவை எவை? ஆவண்ணா அவையம் பற்றி புறநானூறு கூறுவது யாது? மதுரையில் இருந்த அவையம் எப்படி இருந்ததாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அடுத்து 17th ஒன் பாருங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 18th ஒன் கம்பராமாயணம் நூற்குறிப்பு வரைக. 19th ஒன் தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை? 20 தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளை தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகை நிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விருத்தி எழுதுக. 21 தீவக அணியை விளக்கி அதன் வகைகளை எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட். 22 கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமிழ்ச்சு இக்குறட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. 23 ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. 24 தொழுதகை உள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இக்குறட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாட்டு தருக. 25 நிரல் நிறை அணியை விளக்குக. 26 சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதை பற்றி எழுதுக. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 27 உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்று. மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரையாட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்க. எப்பண்புகளை பின்பற்றி பொய்க்கால் குதிரையாட்டம் நிகழ்த்தப்படுகிறது? ஆவண்ணா பொய்க்கால் குதிரையாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? யாருடைய காலத்தில் இது தஞ்சைக்கு வந்தது? அப்புறம் 28 கொஸ்டின். சோலை, அதாவது பிராக்கெட்டில் பூங்கான்னு கொடுத்துருக்காங்களா? காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல ஓர் உரையாடல் எழுதுக. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல ஒரு உரையாடல் மாதிரி எழுதணும். 29 சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் தருக. 30 தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டர மொழியும் பாங்கினை எழுதுக. 31 அடிப்பிரளாமல் எழுதுக. அருளை பெருக்கி என தொடங்கும் நீதி வெண்பா பாடல். அப்புறம் மாற்றம் என தொடங்கி சாலை என முடியும் காலக்கணித பாடல். அடுத்து பாருங்க 32 தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. அடுத்து பாருங்க 33 வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குரலில் பயின்று வரும் அணியை விளக்குக. 34 நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் இக்குறட்பாவின் அழகீட்டு வாய்ப்பாடு காண்க. 35 இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. 36 உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நடந்த இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாகிய பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. பாருங்க கொஸ்டின். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? ஆவண்ணா பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுக. பெய்த மழை வினைத்தொகையாக மாற்றுக. அடுத்து பாருங்க 37th ஒன். நீங்கள் அறிந்த நிகழ்கலை கலைஞர் ஒருவரை பற்றியும் அவரது கலைத்திறன் பற்றியும் எழுதுக. 38 எவையெல்லாம் அறியன் என்று கருணையன் கூறுகிறார். 39 நெடுநாளாக பார்க்க பண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவரை விருந்தோம்பல் செய்வதை குறித்து எழுதுக.
பாட்டி அடிப்பிறழாமல் எழுதுக. தென்னன் மகளே எனத் தொடங்கி முடித்தாழ வாழ்த்துவமே என முடியும் அன்னை மொழியே பாடல். அடுத்து ஆவன்னா வாழால் அரித்துச் சுடினும் என தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடல். 41 அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம், அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. 42 பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். திருக்குறளில் பயின்று வரும் அணியை குறிப்பிட்டு விளக்குக. 43 உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவிலாதார். இக்குறட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு காண்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் இப்போ 43 கொஸ்டின்ஸ் பார்த்தது எல்லாமே 3 மார்க்ஸ் கொஸ்டினில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த 3 மார்க்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிட்டாலே உங்களுக்கு போதும். அடுத்து பாருங்கள் 5 மதிப்பெண் வினாக்கள். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விரித்து எழுதுக. செகண்ட் ஒன் பெரியாரை துணைக்கோடல் என்ற வள்ளுவரின் கூற்றினை விளக்கி உங்கள் கருத்தை எழுதுக. தேர்டு ஒன் புதிதாக திறன் பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தம்பிக்கு அதனை முறையாக பயன்படுத்தும் வழிமுறைகளை விளக்கி அறிவுரைகள் கூறி கடிதம் ஒன்று எழுதுக. ஃபோர்த் ஒன் நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. ஃபிஃப்த் ஒன் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த காட்சியை பார்த்துக்கோங்க, இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதணும். சிக்ஸ்த் ஒன் தமிழ்வேந்தன் என்பவரின் மகள் வான்மலர் அரசு உயர்நிலைப்பள்ளி விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறார். அதே ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர விரும்புகிறார். தேர்வர் தன்னை வான்மலராக கருதி கொடுக்கப்பட்ட மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவத்தினை நிரப்புக. செவன்த் ஒன் மாணவர் நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் அட்டவணைப்படுத்துக. எய்த் ஒன் மொழிபெயர்க்கவும். தெருக்கூத்து is as its name indicates a popular form of theatre performed in the streets. It is performed by rural artists. The stories are derived from epics like Ramayana, Mahabharata and other ancient Puranas. There are more songs in the play with the dialogues improvised by the artist on the spot. 15 to 20 actors with a small orchestra forms a Kuthu troupe. Though the orchestra has a singer, the artists sing in their own voices. Artists dress themselves with heavy costumes and bright makeup. Kuthu is very popular among rural areas. இந்த இதை இங்கிலீஷில் கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃபை நீங்கள் மொழிபெயர்த்து தமிழில் மொழியாக்கம் செய்யணும். அப்புறம் 9th ஒன் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விரித்து எழுதுக. 10th ஒன் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்களை நமக்கு பொருந்துவதை குரல் வழி விளக்குக. 11th பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. 12th ஒன் மருந்தகம் ஒன்றிலிருந்து உங்கள் தாத்தா வாங்கி வந்த மருந்தின் பயன்பாட்டு தேதி முடிவடைந்ததை அறிந்த நீங்கள் அந்த மருந்தகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு முறையீட்டு கடிதம் ஒன்றை எழுதுக. 13th ஒன் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. 14th ஒன் அமுதன் தன் தந்தை மாணிக்கமணி அவர்களிடம் நூலகத்தில் உறுப்பினராக வேண்டினான். அவரும் அமுதனின் 200 ரூபாயும் 15 காந்தி தெரு குமாரபாளையம் நீலகிரி மாவட்டம் என்ற முகவரியிட்ட அடையாளச் சான்றையும் கொடுத்தார். கிளை நூலகத்திற்கு சென்ற அமுதனாக தேர்வர் தன்னை கருதி கொடுக்கப்பட்ட நூலக உறுப்பினர் படிவத்தை நிரப்புக. 15th ஒன் பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியலிடுக. வெரி இம்பார்ட்டன்ட். 16th ஒன் மொழிபெயர்க்கவும். Among the 5 geographical divisions of the Tamil country in Sangam literature, the Marudan region was fit for cultivation as it had the most fertile lands, the property of a farmer dependent on getting the necessary sunlight, seasonal rains and the fertility of the soil. Among these elements of nature, sunlight was considered indispensable by the ancient Tamils. 17th ஒன் காலக்கணிதம் கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களுள் உங்களை கவர்ந்த 5 கருத்துக்களை எழுதுக. 18th ஒன் பெருந்தொற்று ஏற்படுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கைகளை விரித்து சிற்றூரில் உள்ள உங்களது தாத்தா பாட்டிக்கு கடிதம் ஒன்றை எழுதுக.
இதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக. அடுத்து பாருங்க 19th ஒன். படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்களில் எழுதுக. 20 VTN 21 வ.உ. சிதம்பரனார் தெரு, கரூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பினை நிறைவு செய்த வெற்றி செல்வனின் மகன் குணசேகரன் மேல்நிலை வகுப்பில் சேர விரும்புகிறார். தேர்வர் தன்னை குணசேகரனாக கருதி கொடுக்கப்பட்ட மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவத்தினை நிரப்புக. 21 இன்சொற்களை பேசுவதனால் விளையும் நன்மைகள் 5னை எழுதுக. 22nd மொழிபெயர்க்க. The golden sun gets up early in the morning and starts its bright rays to fade away the dark. The milky clouds start their wandering. The colorful birds start tweeting their morning melodies in Persian. The cute butterflies dance around the flowers. The flowers' fragrance fills the breeze. The breeze gently blows everywhere and makes everything pleasant. Then 23rd question. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளன் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. கண்ணதாசன் வரிகளில் இருக்கக்கூடிய நயங்கள் அதை எடுத்து எழுதுக. 24th ஒன். கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விளக்குக. 25 கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காலத்தில் உங்கள் நேரத்தை எவ்வாறு பயனுற கழித்தீர்கள் என்பதை நண்பனுக்கு விரித்து கடிதம் எழுதுக. 26 உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. 27 படம் உணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதுக. 28 கடலூர் மாவட்டம் பாரதியார் நகர் கம்பர் தெருவில் உள்ள 112ஆம் இலக்க வீட்டில் குடியிருக்கும் நிலவனின் மகள் பூங்குழலி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறார். அவர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினராக சேர்ந்து கால்பந்து விளையாட்டில் பயிற்சி பெற விரும்புகிறார். தேர்வர் தம்மை பூங்குழலியாக கருதி கொடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை நிரப்புக. 29 நாம் எப்போதும் ஒரே மனநிலையில் இருப்பதில்லை. நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைகழிக்கப்படுகிறோம். உடன் பயில்வோருடனோ உடன் பிறந்தவருடனோ எதிர்பாராமல் சச்சரவு ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் சினம் கொள்ளத்தக்க சொற்களை பேசுகிறோம், கேட்கிறோம், கைகலப்பில் ஈடுபடுகிறோம். இதுக்காரும் கற்ற அறங்கள் நமக்கு கை கொடுக்க வேண்டாமா? மாணவ நிலையில் நீவிர் பின்பற்ற வேண்டிய அறங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பட்டியலிடுக. அடுத்து பாருங்க 30 மொழிபெயர்க்க. If you talk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. நெல்சன் மண்டேலா அவர்களோட அந்த வேர்ட்ஸை நீங்கள் மொழிபெயர்க்கணும். அடுத்து பாருங்கள். லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். இது வந்து ரிட்டாமியா ப்ரவுன் அவர்களுடைய அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் மொழிபெயர்க்கணும். அடுத்து பாருங்கள் 21st காசி காண்டம் குறிப்பிடும் இல்லற ஒழுக்கங்களில் எவையேனும் 5னை எழுதி உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை எதிர்கொண்டு நீங்கள் விருந்தளித்த நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுக. 32 சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் கீழ்காணும் குறிப்பினை கொண்டு உங்கள் இலக்கிய உரையை தொடர்க. இந்த குறிப்பு பாருங்க. அன்பும் பண்பும் கொண்ட தலைவர் அவர்களே, தேர்ந்தெடுத்த பூக்களை போன்று வரிசை தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, அறிஞர் பெருமக்கரே வணக்கம். இயற்கை காட்சியை பெரிய கலை நிகழ்வாகவே காட்டும் கம்பனின் கவி நயம். இதை வந்து நீங்கள் மாற்றி எழுதணும். இந்த குறிப்பை பயன்படுத்தி நீங்கள் இலக்கிய உரையை எழுதணும். 33 நீங்கள் படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை குறிப்பிட்டு அந்நூலை படிக்குமாறு பரிந்துரை செய்து உங்கள் நண்பருக்கு கடிதம் ஒன்று எழுதுக. 34 பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்த செயல் திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைமை ஆசிரியரின் ஒப்புதல் பெற கடிதம் ஒன்று எழுதுக. 35 படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்களில் எழுதுக. இந்த படத்தை பார்த்து 5 தொடர்களில் அதோட கருத்தை எழுதுக. 36 N6 பாரதியார் தெரு, நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தமிழரசுவின் மகள் பூங்குடி கணினி பயிற்றுனர் பணி வேண்டி தன் விவரப்பட்டியலை நிரப்புகிறார். தேர்வர் தன்னை பூங்குடியாக பாவித்து பணி வாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியலை நிரப்புக. அடுத்து பாருங்க 37 அரசால் நிறுவப்படும் கட்டிடங்களிலும் சிலைகளிலும் நிறுவியவர் பெயர், நிறுவப்பட்ட காலம், நோக்கம் சார்ந்த பிற செய்திகள் தாங்கிய கல்வெட்டுகளை பார்த்திருப்பீர்கள்.
பார்த்திருப்பீர்கள். இவை போன்று நீவிர் கண்ட பல்வேறு பழமையான நினைவு சின்னங்களை பாதுகாத்து பராமரித்து காக்கும் வழிமுறைகள் 5 பட்டியலிடுக. அடுத்து பாருங்க, மொழிபெயர்க்க. Among the 5 geographical divisions of the Tamil country in Sangam literature, the Marudam region was the one fit for cultivation as it had the most fertile lands. The property of farmer depended on getting the necessary sunlight, seasonal rains and the fertility of the soil. Among these elements of nature, sunlight was considered indispensable by the ancient Tamils. இதை வந்து மொழிபெயர்க்கணும். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 5 மார்க்ஸ் கொஸ்டின். 5 மார்க்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்த்தோம். இதை பார்த்துட்டாலே போதுமானது. அதுக்கடுத்து பாருங்கள், 8 மதிப்பெண் வினாக்கள். அதில் இம்பார்ட்டண்டானது பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விருந்தினர் பேணுதல், பசித்தவருக்கு உணவியல் போன்ற தமிழர் பண்பாடு இன்றைய சூழலில் உங்கள் இல்லத்திற்கு வந்து விருந்தினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலையும் பசித்து வந்த ஒருவருக்கு நீங்கள் உணவிட்ட செயலையும் அழகுற விவரிக்கவும். செகண்ட் கொஸ்டின், நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. தேர்ட் ஒன், பாய்ச்சல் சிறுகதையில் அழகு தன்னை மறந்து ஆடியதை போன்று உங்கள் தெருக்களில் நீங்கள் கண்டு மகிழ்ந்த பகல் வேட கலைஞரை குறித்து அழகுற விளக்கி எழுதுக. ஃபோர்த் ஒன், மனிதநேயமிக்க ஆளுமை ஒருவருக்கு குறிப்புகளை பயன்படுத்தி நினைவுதல் ஒன்றை உருவாக்குக. முன்னுரை, என் இளமை பருவம், விடுதலை போராட்டத்தில் நான், பொது நலமே தன்னலம், எளிமையே அறம், நாட்டின் முன்னேற்றமே நோக்கம், எளியோரின் அன்பே சொத்து. முடிவுரை, இந்த குறிப்புகளையும் பயன்படுத்தி மனித நேயமிக்க ஆளுமை ஒருவருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு நினைவுதலை வந்து உருவாக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின், குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்று தருக. முன்னுரை, விண்வெளியில் தமிழரின் அறிவு, கல்பனா சாவ்லா, விண்ணியல் அறிவில் வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டியவை. முடிவுரை. சிக்ஸ்த் ஒன், தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. செவன்த் ஒன், அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. எய்த் ஒன், குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை எழுதுக. குறிப்புகளை பாருங்க. முன்னுரை, உழவு தொழில், உழவர், உழவு தொழிலில் இன்றியமையாமை, உழவர்களை மதித்தல், உணவினை வீணாக்காமல் உண்ணுதல். முடிவுரை. நைன்த் ஒன், குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பிடுக. முன்னுரை, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள், விபத்தினை தவிர்ப்போம், விழிப்புணர்வு தருவோம். முடிவுரை. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, சங்க காலத்து அறங்கள் இன்றும் தேவையே என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் தந்து விரிவாக எழுதுக. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 11th ஒன், தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. 12th ஒன், அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. 13th ஒன், குறிப்புகளை கொண்டு மக்கள் பணிய மகத்தான பணி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை, தமிழகம் தந்த தவ புதல்வர், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பொது வாழ்வில் தூய்மை, எளிமை, மக்கள் பணிய மகத்தான பணி. முடிவுரை. 14th ஒன், உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. 15th ஒன், சிலப்பதிகார மறுவுருப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. 16th ஒன், கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேட்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்கவும். அடுத்து 17th ஒன், புயலிலே ஒரு தோணி கதைப்பகுதியில் இடம்பெறும் கடற்பயண நிகழ்வுகளை விவரித்து எழுதுக. 18th ஒன், உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாகுக. குறிப்புகளை பாருங்க. முன்னுரை, அரசு பொருட்காட்சி அமைவிடம், பல்வித அரங்குகள், நடைபெற்ற நிகழ்ச்சிகள், அடைந்த உணர்வுகளும் நன்மைகளும். முடிவுரை. 19th ஒன், குறிப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக. முன்னுரை, கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள், விழிப்புணர்வு செயல்பாடுகள், நமது கடமைகள். முடிவுரை. அடுத்து பாருங்க. 20th, ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் வெளிப்பாடுகள் என்ற தலைப்பில் விவரித்து எழுதுக. 21, எவரேனும் ஒரு அறிஞர், சான்றோர்,
புகழ்பெற்ற சாதனையாளர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் ஒன்றை அவரே சொல்வதை போன்று தன் வரலாறாக மாற்றி எழுதுக. 22. அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. 23. ராமானுஜர் நாடகம் வெளிப்படுத்தும் மனித நேயத்தினை சுவைப்பட விளக்கி எழுதுக. 24. பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. குறிப்பு பாருங்க. நூலின் தலைப்பு, நூலின் மைய பொருள், மொழிநடை வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூல் கட்டமைப்பு, சிறப்பு கூறு, நூல் ஆசிரியர். இதை பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை, கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான 8 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சுட்டாலே நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சரி, பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி, இதுவே போதுமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இதை படித்தாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவோட உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே பிடிஎஃப் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டு சேனலை பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you to all and all the best to all 10th standard students. Thank you very much.